நட்புக்கு வந்து இலக்கணம் விஜயகாந்த். அவரோட வந்து ஒரு வாட்டி பழகிட்டா வாழ்க்கை பூரா வந்து அதை மறக்கவே முடியாது. அவருடைய அன்புக்கு வந்து எல்லாருமே அடிமையாகிடுவாங்க. அதனால்தான் அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உயிரே கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நண்பர்கள் மேலேயும் அவர் கோபப்படுவார், அரசியல்வாதிகள் மீதையும் அவர் கோபப்படுவார். ஏன் ஊடகம் இந்த மேலேயும் கோபப்படுவார். ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது. ஏன்னு சொன்னால் இந்த விஜயகாந்த் அவருடைய கோபத்துக்கு பின்னால் ஒரு நியாயமான காரணம் இருக்கும், சுயநலம் இருக்காது, ஒரு அன்பு இருக்கும். அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர். அவர்கிட்ட பழகினவருக்கு வந்து எல்லாருக்குமே அவரை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும். எனக்கு வந்து எவ்வளவோ இருக்காது. ஒரு ரெண்டு முக்கியமானது, எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர், மீடியா, ரசிகர்கள், மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது. கட்டுரை பண்ண முடியல. அப்போ விஜயகாந்த் அங்கே வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அது என்ன பண்ணாரோ தெரியாது, எல்லாரையும் வந்து அங்கேருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலேயே எங்கள் ரூம் போடுங்க, யார் வராங்க நான் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் அண்ணன்னு சொன்னாங்க. அது வந்து குடும்பத்தால் வந்து மறுக்கவே முடியாது. அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர், மலேசியா இந்த ஷோக்கான நடிகர் சங்கம் இந்த ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு. ரசிகர்கள் அவங்க எல்லாமே ரொம்ப சூழ்ந்துட்டாங்க. மீடியா எல்லாமே வரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் திண்டாடுறேன். அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியலை. அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே இறங்கி வந்தார், இந்த டவல் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டாங்க. அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு, என்ன உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, நீங்கள் சொக்கமாக இருக்கீங்களே, ஒன்றும் ஆகலையேன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேப்டன் அவருக்கு வந்து பொருத்தமான பேர். 71 பால், அவ்வளோதான். பல பவுண்டரிஸ், பல சிக்ஸஸ், நூற்றுக்கணக்கான ரன்களை குவித்து மக்களை மகிழ வச்சு விக்கெட்டை எழுந்துட்டு இந்த உலகங்கிற ஃபீல்டை விட்டு போயிட்டார். வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் யார்? விஜயகாந்த் போன்ற. வாழ்க விஜயகாந்த். நாம் எளிமை, நட்பு, உழைப்பு, பெருந்தன்மை அப்படின்னு இத்தனை வார்த்தைகளையும் சேர்த்து ஒரே மனிதருக்கு சொல்லலாம்னா அது சகோதரர் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இவர் ஆரம்பத்தில் எப்படி நான் பார்க்கும்போது நட்சத்திர அந்தஸ்து வருவதற்கு முன்னாடி எங்கிட்ட எப்படி பழகினாரோ அதே மாதிரி தான் அவர் இவ்வளவு பெரிய நட்சத்திரமான பிறகும் என் கூட பழகிட்டு இருந்தார். இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, இவர்கிட்ட எந்த அளவு பணிவு இருக்கோ அந்த அளவு நியாயமான கோபமும் வரும். அந்த கோபத்தின் ரசிகன் நான். அதனால்தான் அவர் மக்கள் பணிக்கே வந்தார்னு நான் நம்புகிறேன். இப்படிப்பட்ட நேர்மையாளர்களை இழந்திருப்பது ஒரு வித தனிமை தான் என்ன மாதிரி ஆட்களுக்கு. பட் இந்த மாதிரி ஆட்கள் இவருடைய ரசிகர்கள் கூடாமல் இருந்து இன்னும் நிறைய பேர் உருவாகி இருப்பாங்கங்கிற நம்பிக்கையுடன் நான் செல்கிறேன். நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து விட்டு நான் செல்கிறேன். வணக்கம். தனிப்பட்ட முறையில் நான் வந்து கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டு நேசித்தவன். என் மேலே அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதில் தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்போ அவர் மேலே இருந்த அதீத பிரியத்தினால தான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டார்னு அந்த வசனத்தை நான் எழுதினதை. அப்போ புயல் அடித்து கூட பொழைச்சவன் இருக்கான், அந்த பூவதி அடித்து பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுனது நான் தான்.
இப்போ அண்ணன் நாசர் வந்து கேப்டன் அவர்கள்ட்ட வந்து தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துகிற அப்படின்னு. இல்லை, நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துகிறேங்கிறதெல்லாம் அது உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பாசப்பிணைப்பும் இருந்தது. அது நாங்கள் ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம். நீங்கள் எங்கள் மேடையில் பேசுகிறீங்க, ரொம்ப அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து இங்கே இல்லை பல இடங்களில் சிலாகித்து பேசியிருக்கீங்க. சினிமாவில் அவர் செஞ்ச சாதனைகள் பல இடங்களில் அந்த ஒரு பாட்டை குறிப்பிட்டு பாடுவீங்க. இளையராஜா வச்சு ஒரு பாட்டு அந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு பாடலை மட்டும் அவர் இறுதியாக இல்லை நீங்கள் அந்த பாட்டு வரி வந்து எல்லாருக்கும் அமைஞ்சிருதில்லை. இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து எழுதுனா மிகையாக தெரியும். இப்போ வந்து ஏன் ரொம்ப சில நம்ம சொல்லுமில்ல ரொம்ப ஓவர்றா அப்படின்ட்டு, அவருக்கு எது எழுதுனாலும் பொருந்தும். நீங்கள் ஒரு படத்தில் ஒரு பாட்டு, என் மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால், அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்போ அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவர். அவருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆளு ஜெய்ஜாண்டிக்கா கம்பீரமாக இருப்பார், வெளியே உருவம் பெருசாக இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மனிதன். அவர் தன் கடுமையான உழைப்பால் எந்த பின்புலம் இல்லாமல் அந்த உயரத்துக்கு வந்தவர் இவர். அவருடைய பண்பை ஆகச்சிறந்த குணத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காதவன் தான் ஆகச்சிறந்தவனாக இருக்க முடியும். அப்படி அவர் அடுத்தவன் பசிக்காக சிந்தி கவலைப்படுவார். அப்படி ஒரு நிறையா பேசுவோம். நான் ஒரு மச்சின பக்கத்து வீடு, நாங்கள் ரொம்ப அடிக்கடி சந்திக்கும்போது சீமான் ரொம்ப அப்புறம் என்னை பேச விட்டு ரசிப்பார். நான் பேசுகிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதில் எங்கள் 2 பேருக்கும் அது யாரை தான் அவங்க கண்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்போவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம். பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன், செத்த பின்ன மகாகவி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேப்டனுக்கு வந்து நீங்களோ நானோ பாராட்ட நடத்தணுங்கிறது இல்லை. எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்திலிருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்திற்கு வந்து நிற்கிறாங்கன்னா, இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்கள் தண்ணீரால் குழுவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தங்கள் கண்ணீரால் அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் இந்த மண்ணை ஆளாமல் போயிருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமாக ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறது தான் உண்மை. நன்றி. விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதும் சரி, கொஞ்ச நாளைக்கு அவர் எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன் சாலி கிராமத்தில், அங்கே இருக்கும்போதும் சரி, ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பாரு. அவர் இன்றைக்கி நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா எல்லார் மனசில் அவர் என்றைக்குமே இருப்பார். எப்போவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது, போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். இன்றைக்கி இந்த கூட்டம் இங்கே பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாமல் ஒரு நல்ல மனிதர். அப்படி தான் நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம். இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு, அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு. இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுலேருந்து விடுற கண்ணீர். ஏன்னா அப்படிப்பட்டவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும், அதை இறங்கி அவங்களுக்கு பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனை ஆக்கி அந்த பிரச்சனை தீர்க்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார். ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்குது எனக்கு இது. நான் சினிமா மட்டும் இல்லை, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது. அந்த ஈகோ இல்லாமல்
இறங்கி வேலை முடியணும், அவ்வளோதான். அப்படி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தைரியம் கற்றுக்கிட்டேன், உண்மை பேசுறது கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் என்றைக்குமே எங்கள் மனசில் இருப்பார். ரொம்ப சத்தமாக பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமாக பேசி தான் ஆகணும். இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் வந்து என்றைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ளே நம்ம அவங்கள இன்றைக்கி அடக்கம் செய்ய போகிறோம். சீரியஸாகவே விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பார். ஆனால் அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்றைக்குமே நான் வந்து ரசிகனாக இருந்ததில்லை. நான் சொல்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும், அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க மாவீரன்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும். இந்த அரசியலுக்குள்ளே அவர் நுழைஞ்சதுலேருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா, ரஜினி சார் கூட சொன்னார், ஆரோக்கியமாக இருந்திருந்தாருன்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பாருன்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசில் நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பாக மீடியாக்களுக்கு நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இதே விஜயகாந்த் சாரை சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன் என்னை பற்றி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அது கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்குள்ளே சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால் இந்த மீடியாக்கள் மூலமாக டெஃபினட்டாக அவங்களுக்கு எந்த கலைஞனாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது, இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்தில் நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்துலாம் சேர்க்கவே முடியாது. இப்போ நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயாக மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமாக வந்து சேர்ந்துருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதாக இருந்தால் அந்த மனித நேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிறேன். நன்றி. தங்கமான மனசை கொண்ட ஒரு சிங்கம் மாதிரி நடந்த ஒரு மனிதர் நம்ம எழுந்துட்டோம். ஒரு நடிகராக நான் என்னுடைய சினிமா வாழ்க்கையில் கால் எடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து அவர் பார்த்துருக்காரு, என்னுடைய வளர்ச்சி பார்த்துருக்காரு. என்ன மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி அவ்வளோ பாசமாக, அவ்வளோ அக்கறையோட, அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பார். யாராவது உதவி கேட்டு வந்தாலும் இல்லைன்னு சொல்லி அவர் திரும்பி போனது இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் எந்த துறையில் எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அதில் வெற்றி அடைஞ்சிருக்காரு. மக்களுடைய மனசில் சினிமா ரீதியாக இருந்தாலும் அரசியல் ரீதியாக எதுவாக இருந்தாலும் தமிழர்களுடைய மனசில் ஒரு நீங்கா இடம் அவர் பெற்றிருக்காரு. அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இத்தனை வருஷங்களை எனக்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. அவரை நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறதுக்கு நான் பெருமைப்படுறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். குடும்பத்தாருக்கும் அவரை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். இன்றைக்கி நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு மனிதரை நம்ம இழந்திருக்கோம். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் மறைவு இன்னைக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. காலையில் கிடைத்த செய்தி, அவர் வாழ்ந்தார் இறந்தார் என்று இல்லாமல் வரலாறாக ஒவ்வொரு சினிமா கலைஞரின் மனதிலும் அவருடைய ரசிகரின் மனதிலும் நீங்கள் இடம் பிடிச்சிட்டு தான் செஞ்சுருக்காரு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் பழனியில் ஷூட்டிங் வந்திருக்கும் போது நான் எங்கள் அண்ணா எல்லாம் அவரை பார்க்க ரூம்குள்ளே போகும்போது என்னை பக்கத்தில் இழுத்து என்னோடய நெஞ்சு பாக்கெட்டில் வந்து ஒரு வகுத்தில் ஒரு பாக்கெட் இருந்தது.
அதை அப்படியே கையில் பிடிச்சி இழுத்து என்னை பக்கத்தில் இழுத்துக்கிட்டு கையை உள்ளே விட்டுட்டு என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கேட்டார். நான் அப்படியே சிரிச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டே இருந்தேன். இன்னும் புதுசாக வந்து இங்கே ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டார். தெரியல, வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை விஷ் பண்ணிவிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப வாழ்த்து எனக்கு அனுப்பிச்சார். இன்னும் அந்த நினைவு பசுமையாக இருக்குது. முதல்ல நான் கார்டு எடுக்கணும்னு சொல்லி நடிகர் சங்கம் மந்த போஸ்டில் நான் போய் கேட்கும்போது அவர் அங்கே என்னை பார்த்துட்டு நடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு படம் பண்ணிட்டு இருக்கியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துக்கலாம், நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு என்னை நம்பிச்சு விட்டாரு. இன்றைக்கி அவர்னால படித்தவங்க எத்தனையோ ஆயிரம் மக்கள் இன்றைக்கி அவர் நிறைய பேரை படிக்க வச்சுருக்காங்க. நேற்று கூட சந்திக்கும் போது நிறைய பேரை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு மனிதன் வந்து தன்னுடைய தேவையை தாண்டி மக்கள் சேவைக்காகவே வாழ்ந்து இன்றைக்கி மறைஞ்சு போயிருக்காரு. அது தமிழ் திரையுலகத்திலும் சரி, நடிகர் சங்க பிரச்சனையிலும் சரி, பொதுமக்களுக்கும் சரி, அவர் சாகிற வரைக்கும் நான் இந்த மக்களுக்காக தான் சாவேன் அப்படின்னு சொன்னார். எல்லோரும் செத்தா 6 அடி 3 அடி 3 அங்குலம் இருந்தால் போதும், இந்த விஜயகாந்துக்கு எந்த பணத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல, எனக்கு அதுதான் கிடைக்க போகுது, நான் வாழ்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்து போகணும்னு சொன்ன வார்த்தை மாதிரியாகவே இன்றைக்கி அவர் மக்களுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய துயரம் இந்த செய்தி காலையில் கேட்டது எல்லாருக்குமே இன்னும் நம்ப முடியல. கேப்டன் சார் இறந்து தமிழ்நாட்டில் உலகம் பூராமே ரொம்ப துயரமான ஒரு செய்தி. இதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு, அவருடைய கடைசி படம் டைரக்ஷனில் நான் நடித்தது சகாப்தன்ங்கிற படம். அவருடைய சன்னு தான் எனக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்தார் படத்தில். அந்த அனுபவம் வந்து 20 டேஸ் நான் அவர் கூட இருந்தது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கரெக்டான அந்த டைம், கரெக்டான ஈவினிங் ஆனால் முடிகிற டைம் எல்லாமே ரொம்ப பஞ்சுவலாக பண்ணுறாரு. அவரால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பசி பட்டி இல்லாமல் நிறைய பேருக்கு அவர் உணவளிச்சிருக்காரு. அவருடைய காலேஜ் ஆண்டாள் அழகர் காலேஜில் 2000 பேர்த்துக்கு தினமும் சாப்பாடு, உடை, படிப்பு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காரு. அவருடைய இந்த இழப்பை வந்து என்னால் இல்லை, என் ரசிகமான இருந்தாலும் சரி, தாய்மாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு தீரமான ஒரு நிகழ்ச்சி. அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய சன்னு 2 பேர்த்துக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை நான் தெரிவிக்கிறேன். இல்லாமல் இறைவன் அவரை நல்லபடியாக அவர் ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் அவரை நன்றி. நல்லவனா இருக்கலாம், ஆனால் ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கேப்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தார். அதனால அவர் காசு பணம் தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ கோடான கோடி மக்கள் அவருக்காக தொடர்ந்து நிற்கிறாங்க. அவர் வந்து சின்ன வயசுலேயே நல்லா தெரியும், ஒரு 4-5 படம் அவரோட நடிச்சிருக்கேன். அவர் வந்து ரியல் லைஃப்ல நிஜ ஹீரோ. அவருக்கு நடிக்க தெரியாது, அரசியல்லையோ இல்லை நிஜ வாழ்க்கையிலையோ. அவரோட ஆசை நிறைவேறாம அவர் போயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ நல்லவருக்கு இவ்வளோ சீக்கிரம் இது நடந்திருக்கவே கூடாது. ஏழைகளோட சாமி சரிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவரை இனிமேல் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நம்ம பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறவனுக்கு ஹெல்ப் பண்ணி எதையும் எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவார். நம்ம எல்லாருமே பசியோடு இருக்க ஒருத்தனுக்கு சாப்பாடு போட்டு அவங்ககிட்ட அந்த நன்றியை எதிர்பார்க்காம இருந்தா அவங்க கேப்டன் தெரிவாருன்னு எனக்கு தோணுது. அதனால கேப்டனோட புகழ் வந்து என்னைக்குமே கலைத்துறை இருக்க வரைக்கும் வாழுன்றது தான் உண்மை. கேப்டன் வாழ்வாரு, அவர் புகழ் என்னைக்கு ஓங்கி இருக்கும். நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே அவரோட குடும்பத்துக்காகவும் அவங்களோட நண்பர்கள், முக்கியமாக ராதாரவி அண்ணா, வாகை சந்திரசேகர் அண்ணா, தியாகு அண்ணா, அந்த மாதிரி அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் அவரோட ஃபேன்ஸும் அவரோட தொண்டர்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் அவர் சக்தியை தரணும்னு வேண்டியது தான். நன்றி. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து நடிச்சுட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்கேன். அண்ணனோட ஒரு 5-6 படம் நான் நடிச்சிருக்கேன். என் வீடு மன்னாரப்பேட்டை. என் வீட்டில் வந்து யாரும் காரில் என்னை ட்ராப் பண்ண மாட்டாங்க. அதனால் நடிகர் சங்கத்தில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் நான் குழுவில் இருக்கும்போது அண்ணன் வந்து என்னை கூப்பிட்டு, எங்கடா உன் வீடு? நான் மன்னாரப்பேட்டில் இருக்கேன்னா அப்படின்னா, டேய் அந்த ரூம் தாங்கடா, இனிமேல் வந்தால் ஒரு ரூமில் தாண்டா இருக்கணும்னு ஏசியை போட சொன்னேன். ஒரே மனுஷன் கேப்டன் மட்டும்தான். கேப்டன் மட்டும்தான் அந்த நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு விதியா? இது வயசே கிடையாது, இது வயசே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும், அவர் நல்லா இருந்திருக்கணும், நல்லா இருந்திருக்கும். எவ்வளோ பேருக்கு ஒரு சின்ன நடிகர்லேருந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து
ஸ்டண்ட்டில் வந்து எல்லாருக்குமே அவர் வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்து அவ்வளோ எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சுருந்தார். கடைசியாக நாங்கள் போய் அவரை சந்திச்சது கூட அவரால் பேச முடியல. இருந்தாலும் அவர் எங்ககிட்ட கேட்குறாரு, நாடக நடிகர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தராங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்காக பென்ஷன் போகுதான்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு அந்த நடிகர் சங்கத்தை மட்டும் இல்லைங்க, அந்த நடிகர்களும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறான்னு நினைச்சவர் அந்த நல்ல மனுஷன் தர்மம் தலைக்காகல அப்படின்னு எல்லாருக்கும் சமமான சாப்பாடு. இவர் என்ன சாப்பிட்றாரோ அதே தான் எல்லாம் சாப்பிட்டார். உண்மையாலுமே அவர் வந்து அவர் ஏன் கடவுள் கூட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் சினிமாவில் இருக்க நடிகர்களோட ஒவ்வொரு வாழ்க்கையும் டப்புன்னு முடியுது. கடவுளே கொஞ்சம் கேப் கொடுங்க, தயவு செய்து. கேப்டன் அவர்களோட மறைவு கேட்டதும் எனக்கு மனசே தாளலை. நான் கேப்டன் கூட ஒரு 2-3 படம் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு படம், அந்த படம் நடிக்கும்போது அந்த படத்தில் அந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு டிப்ஸு தர மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அப்போ அந்த 100 ரூபாய் டிப்ஸை என்கிட்ட கொடுத்தாரு. நான் காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தேன். அப்போ கொடுத்தப்போ கேப்டன் அவர்கள் சொன்னாங்க, இல்லை தம்பி இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு உதவி ஒன்று சார், அந்த பணத்தில் உங்களோட கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பணத்தில் கையெழுத்து போடக்கூடாதுப்பா, அது லட்சுமி அது அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்போ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கெலாம் பெருசாக இல்லை. அந்த பொக்கிஷத்தை நான் இன்னமும் என்னோட ஆஃபீஸில் அதை லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் இன்று நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது டிசம்பர் மாதத்தில் தான். வாழ்ந்து கொண்டிருந்த கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் இறந்ததும் இந்த டிசம்பர் மாதத்தில் தான். உண்மையிலே சொல்கிறேன், இந்த வருடம் 2023வது வருடம் ஒரு தரித்திரம் முடிச்ச வருடம் என்று நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருடத்தில் நிறையா நடிகர்கள் இறந்துட்டாங்க. கேப்டன் ஐயா அவர்கள் நடிகரையும் தாண்டி ஒரு அரசியல் தலைவரையும் தாண்டி அவர் ஒரு மனிதாபியம் உள்ள ஒரு மனிதர். அவர் ஒரு ஆண் அன்னை தெரசா அவர்கள். அவருடைய மறைவு எனது மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போறதுக்காக தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேள்விப்பட்டவொன்னு அந்த குலதெய்வத்தை விட இந்த தெய்வம் தான் எனக்கு பெருசாக தெரிந்தார். அவரது ஆத்மா சாந்தி அடையணும். உதாரணத்துக்கு பாருங்க, அவருக்காக மலர் வளையம் எடுத்துட்டு வந்த அந்த மலர் வளையம் அவருடைய பாதத்திற்கு வர முடியாத அளவிற்கு கட்டுக்கலங்காத கூட்டம், அவ்வளவு கூட்டம். கேப்டன் சார், உங்களுடைய பாதத்திற்கு இந்த மலர் வளையம் வர முடியாவிட்டாலும் நீங்கள் செல்லும் வழியெல்லாம் இந்த மலர் வளையம் கண்டிப்பாக உங்களது ஆத்மா சாந்தி அடையும். கேப்டன், நீங்க இன்று மறைந்து விட்டாலும் பலரது மனதில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களது ஆத்மா சாந்தி அடையணும். உங்களது குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல். கேப்டன், 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 கேப்டன் விஜயகாந்த் சார். இன்னைக்கு அவரோட இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா நமக்கு தெரியும், வீட்டில் எல்லா வீட்டிலையும் ஒரு அங்கமாக இருந்தவர் விஜயகாந்த் சார். அவரோட துணிச்சல், அவரோட தமிழ் மீதான பற்று, அவரோட உற்சாகம், அடுத்த தலைமுறையை அவர் நடத்தின விதம் எல்லாத்துலேயுமே கேப்டன் விஜயகாந்தை பற்றி நமக்கு தெரியும். இன்னைக்கு அவரை இழந்து வாழக்கூடிய அவரோட கழக உடம்புகளுக்கும் சினிமா உலகினருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்திற்கும் என்னை ஆழ்ந்த எண்ணங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் எல்லாருக்குமே சமமான சாப்பாடு கிடைப்பதற்கான வழிமுறை நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். விஜயகாந்த் சாரை பற்றி, கேப்டனை பற்றி யார் பேசினாலும் அவர் மற்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிற பற்றி தான் பேசுவாங்க. குறிப்பாக வந்து
சென்னையில் வர எல்லாரும் சந்திக்கிற பிரச்சனை இவங்களோட சாப்பாடு தான். அது நான் அனுபவிச்சதில்லை. ஆனால் எல்லாரும் சொல்கிறது எல்லாமே விஜயகாந்த் சாரை மீட் பண்ண அத்தனை பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அங்கே போனால் சாப்பாடு கன்ஃபார்ம், யார் வேணாலும் எப்போ வேணாலும் சாப்பாடு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் சரி, யாரும் பசியோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு மனிதரை அவர் இன்னும் சினிமாவோட சம்மந்தப்பட்டே நிறைய நாள் இருந்திருந்தா. இப்போ நானும் வந்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவர் கீழே வேலை பார்க்க போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படுறேன். நிச்சயமாக அவரோட இழப்பு பெரிய இழப்பு. தம்பி விஜயகாந்த் அவர்களை இழந்து இன்றைக்கு தமிழக ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தம்பி விஜயகாந்த் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் மிக சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒருவர். நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், என்னையும் அண்ணன் அன்பாக கூப்பிடுவார். நான் அவரோட நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். குறிப்பாக சொல்லணும்னா செந்தூர பாண்டி, சத்திரியன், தர்மபுரி, இன்னும் படங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏழை ஜாதி, இப்படி எத்தனையோ படங்கள் நாங்கள் நடித்திருக்கோம். ஆனால் எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு காமராஜர் இருந்தாரோ, மாணவர்களை எல்லாம் பள்ளியில் படிக்க வேண்டும் என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து போட்டாரோ, அதே போல சினிமாவை தேடி வருவதற்கெல்லாம் சாப்பாடு போட்டு அவர்களை ஊக்குவித்து பல நடிகர்களை, பல இயக்குநர்களை, பல கேமராமேன்களை உருவாக்கியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு திரு தம்பி விஜயகாந்த் அவர்கள் தான் எடுத்த பொறுப்பை எதாக இருந்தாலும் சிறப்பாக செய்வார். தமிழகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராகி அந்த நடிகர் சங்கத்துக்கு இருந்த கடனை அடைத்தார் என்றால் நடிகர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்து அழைத்து சென்று தன்னுடைய கடனை அடைத்து அதற்கு பிறகு கட்சி ஆரம்பித்தவுடன் அந்த பொறுப்பை வேற ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். கட்சியை அவர் ஆரம்பித்து நடத்தும் போது எதிர்கட்சி தலைவராக வந்தார். அரசியல் கட்சிகள் அத்தனையும் அவரோடு கூட்டணி அமைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நிலைமையை தமிழகத்தில் ஏற்படுத்தியவர் தான் தம்பி விஜயகாந்த் அவர்கள். அவர்கள் ஆளுங்கட்சியாக வர முடியவில்லையே தவிர ஆண்டவன் அதற்கு வழிவகுக்கவில்லை. ஆகவே எப்படி ஒரு காமராஜர் ஒரு அரசியலிலே சுத்தமாக தூயமாக இருந்தாரோ, அதை போல தம்பி விஜயகாந்த் அவர்களும் ஒரு மாநாட்டில் சொன்னார், நான் என் சொத்தெல்லாம் வித்துட்டு தான் இந்த மாநாடு நடத்துகிறேன், கட்சியை நடத்துகிறேன். நான் பணத்துக்காக வரல, எனக்கு 2 வேளை கஞ்சி கிடைச்சா போகிறோம், திண்ணையிலேயோ பாயிலேயோ போய் படுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சுதீஷ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது இல்லாமல் ஃபைட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிச்சதே விஜயகாந்த் அவர்கள் தம்பி விஜயகாந்த் ஃபைட்டு தான். வாழ்க்கையிலேயும் ஃபைட் பண்ணார், படத்துலேயும் ஃபைட் பண்ணார். அவர் அப்போ அடிக்கடி சொல்லுவார், தம்பி அருண் விஜய் ரொம்ப சிறப்பாக ஃபைட் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா வருவார்னு சொல்லுவார். அவர் இன்னைக்கு வந்திருக்கணும். அவர் ஃபைட்டில் காலில் அடிபட்டதுனால அவர் வர முடியல. அவர் சார்பாகவும் நான் இந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய மரணங்கிறது இன்னைக்கு தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லாமல் தமிழகம் உள்ள அனைத்து மக்களுக்குமே ஒரு பெரும் துயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. காரணம், ஒரு அரசியல் தலைவராக மட்டுமில்லாமல், ஒரு நடிகராக மட்டுமில்லாமல், சக மனிதனோடு ஒரு யதார்த்தமான வாழ்வியலை புரிந்து கொண்ட ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதராக இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். எதிரிக்கு கூட அவரை ரொம்ப பிடிக்கும். அவரோடு நான் பணிபுரிந்த ஒரு 4-5 படங்கள்லேயே பார்த்தேன். அவருக்குள்ள இவ்வளவு கருணை உள்ளமும் ஈகை குணமும். எப்போதுமே அவரை வேறு ஒரு களத்தில் தான் பார்க்க முடிஞ்சது. அவருடைய சின்ன சின்ன கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு அறம் சார்ந்த நியாயம் இருந்து கொண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதரை எல்லா வகையிலும் நேசிக்க முடியும் என்றால் அது கேப்டனை தவிர வேறு யாரையும் நம்ம நேசிக்க முடியாது. அவருடைய இடத்தை இனி எவராலும் பூர்த்தி செய்ய முடியாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் எவ்வளவோ இடர்பாடுகளுக்கு மத்தியில் எழுந்து வந்த கேப்டன் மீண்டும்
அவர் நலம் பெற்று வருவார். அவருடைய பெரும் ஆற்றலையும் அந்த அன்பையும் இந்த தமிழக மக்களுக்கு கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. அது பொய்த்து போகும்போது தான் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. மரணம் பொதுவான விதி என்பது தெரிந்தும் சிலருடைய மரணத்தை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாகத்தான் கேப்டனுடைய இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆசைகளும் கனவுகளும் ஏக்கங்களும் அவர் பிள்ளைகள் வாயிலாக இந்த மண்ணில் நிறைவேறணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல தலைவனை இந்த நாடு இழந்துருச்சு. இப்படி ஒரு மனிதனை மீண்டும் நம்ம சந்திக்க போவதில்லை. இப்படி ஒரு மனிதனின் இழப்பு இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் வாழ்ந்த காலகட்டத்தில் நான் வாழ்ந்திருக்கேன்னு நினைக்கும் போது அதுவே நான் செஞ்ச பாக்கியமாக நினைக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி.